சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவே தேசம் காப்போம் மாநாடு நடத்தப்படுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டை சரியாக நாம் 3:30 மணிக்கு தொடங்க வேண்டும். தோழர்கள் வழக்கம் போல 6 மணிக்கு மேல்தான் மாநாடு தொடங்கும் என்று காலம் தாழ்ந்து கிராமங்களில் இருந்து புறப்படக்கூடாது, தங்களுடைய மாவட்டங்களில் இருந்து புறப்படக்கூடாது. மாநாட்டுக்கு காலையிலேயே புறப்பட்டு விட வேண்டும். தொலைதூரத்தில் இருப்பவர்கள் மிகவும் அதிகாலையிலேயே புறப்பட்டு விட வேண்டும். நாளைக்கு 8 மணிக்கு முன்னதாகவே புறப்பட்டு விட வேண்டும். கன்னியாகுமரியிலிருந்து வருகிற ஒரு தோழர் 12 மணிக்கு மேல் புறப்படக்கூடாது, காலை 8 மணிக்கே புறப்பட வேண்டும். சென்னையில் இருக்கிற தோழர்கள் எல்லாம் காலையில் 6 மணி 7 மணிக்கெல்லாம் புறப்பட்டு விட வேண்டும். நீலமலையில் இருந்து புறப்படுகிற தோழர்கள், வேதாரண்யத்தில் இருந்து புறப்படுகிற தோழர்கள் எல்லாம் 7 மணிக்கே புறப்பட்டு விட வேண்டும். அப்போதுதான் நீங்கள் சென்னைக்கு திருச்சிராப்பள்ளிக்கு உரிய நேரத்திற்கு வந்து சேர முடியும். 3:30 மணிக்கு புதுவை சித்தனுடைய தலைமையிலான இசைக்குழு கச்சேரி, நம்முடைய இயக்க பாடல்கள் பாட இருக்கிறார்கள். 1 மணி நேரம்தான் அந்த கச்சேரி. சரியாக 4:30 மணிக்கு தலைவர்கள் பேசத் தொடங்குகிறார்கள். ஆகவே பொறுமையாக நாம் போகலாம். 9 மணிக்கு மேல்தான் திருமாவளவன் பேசுவார் என்று எண்ணிக்கொண்டு வழியிலே ஆங்காங்கே வண்டிகளை நிறுத்தி நேரத்தை விரயம் செய்து காலம் கடந்து திருச்சிக்கு வந்து சேர வேண்டாம். எனது அருமை தோழர்களே, சரியான நேரத்திற்கு நாம் தொடங்க வேண்டும். 9:30 மணிக்கு மாநாட்டை முடிக்க வேண்டும். 9 மணிக்கே முடிப்பதாகத்தான் நாம் திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே 9 மணிக்கு மேல் மாநாடு நடக்காது. ஆகவே வருகிற தோழர்கள் விரைந்து வர வேண்டும், பாதுகாப்பாக வர வேண்டும், சற்று முன்னதாகவே வந்து விட வேண்டும். வெயில் இருக்கலாம், இருந்தாலும் 5 மணிக்கு மேல் வெயில் தாழ்ந்துவிடும். 3:30 மணிக்கெல்லாம் பொன்மலையில் உள்ள ஜி கார்னர் மைதானத்திற்கு தோழர்கள் வந்து சேர வேண்டும். 2வது வேண்டுகோள், மாநில பொறுப்பாளர்கள் உட்பட அனைவருமே மேடைக்கு முன்னால் தான் அமர வேண்டும். அவரவருக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்தந்த பாக்ஸாகத்தான் நாற்காலிகள் போடப்படும். பேரிகார்டு அமைக்கப்பெற்று இரும்பு பைப்புகளால் ஆன வேலிகள் அமைக்கப்பெற்று உள்ளே செல்வதற்கு வழியும் அமைக்கப்பெற்று அந்தந்த பகுதிகளில் அமர்வதற்கு ஏற்ப ஆயிரக்கணக்கான நாற்காலிகள் போடப்பட்டிருக்கின்றன. எக்காரணத்தை முன்னிட்டும் தோழர்கள் மேடை ஏறுவதற்கு முயற்சிக்கக்கூடாது. மேடையின் வலதுபுறமும் இடதுபுறமும் வந்து சூழ்ந்து கொள்ளக்கூடாது. பல்வேறு தோழமை கட்சி தலைவர்கள், தேசிய அளவிலான தலைவர்கள் வருகிற சூழலில் கட்டுப்பாடு தான் மிக மிக முக்கியமானது. இப்போதே உங்களுக்கு நான் இருகை கூப்பி வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்களுடைய உடன்பிறப்பு என்கிற முறையில் உங்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், மாநாட்டில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடு மிக முக்கியமானது. வருகிற வழிகளில், உணவகங்களில், தேநீர் கடைகளில் எக்காரணத்தை முன்னிட்டும் பிரச்சனைக்கு இடம் தராத வகையில் தோழர்கள் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும். அதேபோல் ஆங்காங்கே உள்ள டோல்கேட் சுங்கச்சாவடிகளில் நாம் மாநாட்டுக்கு செல்கிறோம், ஒத்துழைப்பு தாருங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து நீங்கள் புறப்பட்டு வர வேண்டும். பிரச்சனைகள் எந்த சுங்கச்சாவடியிலும் கூடாது. நமக்கு வேண்டாதவர்கள் இருக்கலாம். இந்த மாநாட்டை
காழ்ப்புணர்ச்சியோடு அணுகக்கூடியவர்கள் இருக்கலாம். நாம் ஒரு கொள்கை அடிப்படையில் தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோமே தவிர எந்த ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிராகவும் கட்சிக்கு எதிராகவும் அல்லது எந்த ஒரு தனி நபர்களுக்கு எதிராகவும் இந்த மாநாட்டை நடத்தவில்லை. ஆனால் இப்படி கொள்கை வழியிலே கோட்பாட்டின் வழியிலே இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள், சகித்து கொள்ள முடியாதவர்கள் தங்களுக்கு தெரிந்த நாகரிகத்தின் அடிப்படையிலே அவர்கள் நம்மிடத்தில் அணுகுவார்கள், நம்மை சீண்டுவார்கள், நம்மை தூண்டுவார்கள், நம்மை கவனத்தை திசை திருப்ப பார்ப்பார்கள். எந்த சீண்டலுக்கும் தூண்டலுக்கும் இரையாகிவிடக்கூடாது. வண்டிகளை வேகமாக ஓட்டக்கூடாது. 100 கிலோமீட்டருக்கு மேல் வண்டி போகக்கூடாது. 80லிருந்து 85 கிலோமீட்டருக்கு மேல் வண்டி வேகம் கூடாது. எனவே முன்கூட்டியே புறப்பட்டு விட்டால் 80 கிலோமீட்டர் வேகத்திலே நாம் 5 மணி நேரத்திற்குள்ளாக சென்னையிலிருந்தே நாம் திருச்சிக்கு போய் சேர்ந்து விட முடியும். கடைசி நேரத்தில் புறப்பட்டு அதிவேகமாக புறப்பட்டு அங்கே வர வேண்டும் என்றெல்லாம் பதற்றப்பட்டு வண்டி ஓட்டக்கூடாது. வண்டி ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் நம்முடைய கட்சியை சாராதவர்களாகத்தான் பெரும்பாலும் தொழிலாளிகளாக இருப்பார்கள். அவர்கள் வண்டி ஓட்டுகிற போது எக்காரணத்தை முன்னிட்டும் மது அருந்து விட்டு ஓட்டக்கூடாது. அதை தோழர்கள் கவனிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். ஏறுகிற போது மட்டுமல்ல, வழியில் எங்கும் மது அருந்துவதற்கான முயற்சியில் ஓட்டுநர்கள் ஈடுபடக்கூடாது. வண்டியில் பயணிக்கிற தோழர்கள் குடிப்பழக்கத்தை நிறுத்த முடியவில்லை என்று கருதுகிற தோழர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைத்தேன். அந்த ஒரு நாள் விரதம் இருங்கள். அதுதான் அம்பேத்கர் விரதம். எப்படி சபரிமலைக்கு செல்லுகிறவர்கள் எல்லாம் ஐயப்பன் விரதம் இருக்கிறார்களோ அதை போல திருச்சிராப்பள்ளிக்கு வரக்கூடிய தோழர்கள் எல்லாம் ஒரு நாள் விரதம், அது அம்பேத்கர் விரதம் என்று நான் நகைச்சுவையாக குறிப்பிட்டேன். ஆகவே அந்த அடிப்படையிலே மாநாட்டுக்கு வரக்கூடிய தோழர்கள் ஒரு சிலர் அப்படி குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்கள் இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு ஒரு நாளைக்காவது அதை முற்றிலும் கைவிட வேண்டும். இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். பெரும்பாலான தோழர்கள் நம்முடைய கொடி வண்ணத்தாலான மஃப்ளர்களை மாநாடுகளுக்கு அணிந்து வருவதுண்டு. இந்த மாநாட்டிலும் அப்படி நீங்கள் நம்முடைய கட்சி அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே மஃப்ளர்களை அணிந்து வரலாம். தொண்டரணியினர் அங்கே உங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு முயற்சிக்கிற போது அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். அவர்கள் நம்முடைய கட்சி தோழர்கள் என்று மட்டும் பார்த்துவிடக்கூடாது. தொண்டரணியை தாண்டி நாம் தனியார் பாதுகாப்பு என்கிற அடிப்படையில் மேடை நிர்வாகத்திற்காக சிலரை நியமித்திருக்கிறோம். அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை தர வேண்டும். அவரிடத்திலே வந்து பிரச்சனை செய்வது, நான் கட்சியிலே பெரிய பொறுப்பாளர், மூத்த பொறுப்பாளர், நான் திருமாவளவனுக்கு மிகவும் வேண்டியவன், நெருக்கமானவன் என்றெல்லாம் முண்டியடித்து கொண்டு முரண்டு பிடித்து கொண்டு மேடை ஏறுவதற்கு முயற்சிக்கக்கூடாது. பரிசு தருகிறோம் என்ற பெயரில் மேடை ஏறக்கூடாது. நிதி தருகிறோம் என்கிற பெயரில் மேடை ஏறக்கூடாது. சால்வை ஆடை போர்த்த போகிறோம் என்ற பெயரில் மேடை ஏற முயற்சிக்கக்கூடாது. மாநாட்டுக்கு வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அங்கே நாற்காலி போடப்பட்டிருக்கிறது. அந்த நாற்காலி எது என்பதை நீங்கள் தான் போய் நேரத்தே போய் கண்டுபிடித்து அமர வேண்டும். உங்களோடு வருகிறவர்களை எல்லாம் பாதுகாப்பாக ஒரே இடத்தில் அமர வைத்து பாதுகாப்பாக ஒரே வண்டியில் மீண்டும் ஏற்றி சென்று அவர்களை அவரவர் கிராமத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எனவே மேடை நாகரிகம் என்பது முக்கியமானது. அந்த மேடையில் தலைவர்கள் மட்டும், முன்னணி பொறுப்பாளர்கள் ஒரு சிலர் மட்டும் அமருவதற்கு நாற்காலிகள் போடப்படும். நாற்காலிகள் போடப்படாத நிலையிலே யாரும் வந்து கும்பல் கட்டி கொண்டு மேடையிலே நின்றால் அது நம்முடைய மாநாட்டின் சிறப்பை சீர்குலைத்துவிடும். எனவே எனது அருமை தோழர்களே, நீங்கள் மாநாட்டுக்கான நிதியை தருவதாக இருந்தால் கூட சென்னையிலே வந்து என்னிடத்திலே அடுத்த நாள் கூட தந்துவிடலாம். அல்லது திருச்சிராப்பள்ளியிலே நான் தங்குகிற இடத்திலே வந்து விடுதியிலே தரலாம். மேடையிலே வந்து தருவதற்கு வாய்ப்பே கிடையாது. மேடைக்கு வரவே வேண்டாம். மாலைகள் யாரும் ஏற்பாடு செய்ய வேண்டாம். சால்வைகளை யாரும் மேடைக்கு கொண்டு வர வேண்டாம். இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். பெண்கள் அமருகிற பகுதி, பத்திரிகையாளர்கள் அமருகிற பகுதி தனியாக அடையாளப்படுத்தப்படும். தயவு கூர்ந்து அந்த பகுதிகளில் தோழர்கள் போய் முண்டியடித்து கொண்டு நின்று அவர்களை எல்லாம் சிரமங்களுக்கு உள்ளாக்கிவிடக்கூடாது, சங்கடங்களுக்கு உள்ளாக்கிவிடக்கூடாது. அது மிக முக்கியமானது. ஒவ்வொரு மாநாட்டிலும் பத்திரிகையாளர்கள் வந்து ஆரம்பத்திலே அமர்ந்து விடுகிறார்கள். பிறகு நம்முடைய தோழர்கள்
நெருக்கி அடித்து கொண்டு வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாம் எழுந்து வெளியேறக்கூடிய அளவுக்கான ஒரு சூழலை உருவாக்குவது வேதனை அளிக்கிறது. நம்முடைய நிகழ்ச்சிகள் உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட வேண்டுமானால் தொலைக்காட்சிகளிலே, சமூக வலைத்தளங்களிலே, யூடியூப் சேனல்களிலே சிறப்பாக ஒளிபரப்பப்பட வேண்டுமானால் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் முக்கியமானது. ஊடகவியலாளர்களுக்கு நீங்கள் அளிக்கிற மதிப்பு தான் முக்கியமானது. ஆகவே ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் தனி இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்கு விடுதலை சிறுத்தைகள் யாரும் முண்டியடித்து கொண்டு ஏறவே கூடாது. அதை தவிர்க்க வேண்டும். வண்டிகளில் கட்டாயமாக கொடி கட்டி வர வேண்டும். அந்தந்த மாவட்டம், அந்தந்த ஒன்றியம், நகரம் என்கிற அடையாளம் இருந்தால் இன்னும் சிறப்பு. நேரத்தை வந்து சேருங்கள். நாளை திருச்சிராப்பள்ளியில் சந்திப்போம். தேசம் காப்போம். நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநமர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வழியில், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் வழியில் அவர்கள் கண்ட கனவை நனவாக்க வேண்டுமானால் சனாதன சக்திகள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது. மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும். வாக்கு வங்கிகள் சிதறிவிடக்கூடாது. இந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில், உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில், தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் தான் இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கிறது. எந்த கூட்டணியிலே இடம்பெறலாம், அந்த கூட்டணியில் எத்தனை இடங்களை பெறலாம் என்கிற அடிப்படையிலே சிந்திக்கிற இயக்கமாக இல்லாமல், அடுத்த தலைமுறையை பாதுகாப்பதற்கு, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு, அந்த அரசியலமைப்பு சட்டம் தருகிற ஜனநாயகத்தை, சுதந்திரத்தை, சமத்துவத்தை பாதுகாப்பதற்கு ஏற்ற வகையில் ஜனநாயக சக்திகளை அடையாளம் காண்பதும் அவர்களோடு கைகோர்த்து களமாடுவதும் தவிர்க்க முடியாத ஒரு தேவை என்பதை உணர்ந்துதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாநாட்டை நடத்துகிறது. இது வரலாற்றை படைக்கப் போகிற வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு மகத்தான மாநாடு. நாம் நடத்திய மாநாடுகளிலேயே மிக உயர்ந்த உச்சநிலையான ஒரு மாநாடு. இதுவரையில் நாம் மாநாடுகளில் கலந்து கொண்ட எண்ணிக்கையைப் போல பல மடங்கு எண்ணிக்கை இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும். அதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று நான் பெரிதும் நம்புகிறேன். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, திருச்சியில் உங்களை நான் சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறேன். இந்த மாநாட்டுக்கு பின்னர் இந்திய அளவில் விடுதலை சிறுத்தைகள் குறித்த விவாதம் மிக பெரும் அளவில் நடக்கும். அதற்கு இந்த மாநாடு வழிவகுக்கும். இந்திய அளவில் மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைவதற்கு இது ஒரு தளமாக, களமாக அமையும். இந்திய அரசியல் அரங்கில் மிக பெரும் அதிர்வை இது ஏற்படுத்தும். எனவே இந்த மாநாட்டில் நீங்கள் பங்கேற்பது உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. நான் இந்த மாநாட்டில் பங்கேற்றேன். திருச்சிராப்பள்ளி நடைபெற்ற மாநாடு திருப்புமுனை மாநாடு என்று சொல்லக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகளின் இயக்க வரலாற்றில், ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் தன் வரலாற்றில் இடம்பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு மாநாடாக இது அமையும். ஆகவே சனாதனம் ஒழிப்போம், ஜனநாயகம் காப்போம், தேசம் காப்போம், அதற்கான களத்தில் சந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் திருச்சியில் நடைபெறவுள்ள தேசம் காப்போம் மாநாட்டை குறித்த துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் நிலாமணிமாறன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சாரம் வழங்கப்பட்டது. இதில் ரயில்வே மணிமாறன், கோவை ஷவுகத், பகுதிச் செயலாளர் கணேசன், ஒன்றிய செயலாளர் சக்தி, ஜமால், மனோஜ், அலெக்ஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சனாதானமா சனநாயகமா என்ற கேள்விக்குறியில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர் அவர்கள் தேசம் காப்போம் என்ற மாநாட்டை ஒருங்கிணைத்துள்ளார். இது அனைத்து கட்சி தலைவர்களையும் வியப்படைய செய்திருக்கிறது. சனாதானம் என்றால் பழமைவாதத்தை முறியடிக்க வேண்டும், பழமைவாதத்தை எதிர்க்க வேண்டும் என்று பொருள். அதன் அடிப்படையில் கோவை மைய மாவட்டத்தில் துண்டறிக்கை விநியோக பிரச்சாரம் இன்று நாங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மற்றும் மாநாட்டு பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது மாநாட்டிற்கு துண்டறிக்கை விநியோக பிரச்சாரம் மற்றும் போஸ்டர்கள், பதாகைகள், சுவர் விளம்பரங்கள் மற்றும் வாகன பிரச்சாரம் போன்றவைகள். நாளை தேசம் காப்போம் மாநாட்டிற்கு எங்களுடைய வாகனங்கள் தயாராகி உள்ளன. அதன் அடிப்படையில் இன்று எங்களுடைய பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கோவை மைய மாவட்டத்தில். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நாளை நடைபெறவுள்ள தேசம் காப்போம் மாநாட்டிற்கான ஆலோசனைக் கூட்டம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரை செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில துணைச் செயலாளர் ரகு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் புதியவன், நகர துணைச் செயலாளர் செங்கதிர், கோண்டூர் முகாம் செயலாளர் நிர்மல், சங்கர், வழக்கறிஞர் ரஞ்சித், மாவட்ட துணை அமைப்பாளர் பிரபு, சிறுத்தை சிவா, பாவாணன், தாஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. திண்டுக்கல் மாவட்ட வேளாண்மை விளைபொருள் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பின் மாவட்ட தலைவர் மரியன் மற்றும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் அன்பரசு, தொகுதி செயலாளர் மைதீன் பாவா, மாவட்ட தொண்டரணி ரமேஷ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஸ்பீட்டர் ராஜா, மாவட்ட தொகுதி துணைச் செயலாளர் தர்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இவர்கள் அனைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமா தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சங்கத்தில் பொறுப்பாளர் இருந்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த சங்கத்தின் பேச்சுவார்த்தைக்கு கட்சியின் முன்னணி பொறுப்பாளர் இருக்கக்கூடிய மைதீன் பாவா, மாவட்ட தொண்டரணி ரமேஷ், தொகுதி செயலாளர் பரணா, மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுவிட் ராஜா போன்ற கட்சியின் முன்னணி நிர்வாகிகளோடு தொழிற்சங்க தலைவர்களாக இருக்கக்கூடிய மாவட்ட அமைப்பாளர் மரியராஜ், சிவகுமார், டிசிஎம்எஸ் டிசிஎம்எஸ் சங்க தலைவராகக்கூடிய சங்கர் அவர்களின் குழுவாக சேர்ந்து இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறோம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. கிருஷ்ணகிரி மாவட்டம் வெம்பலவள்ளி சட்டமன்ற தொகுதி சார்பாக தேசம் காப்போம் மாநாடு குறித்து தெருமுனை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. வெம்பலவள்ளி தொகுதி செயலாளர் செம்பட்டி சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் கனியமுதன், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செந்தமிழ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 4 சக்கர வாகனம் மூலம் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடையே தேசம் காப்போம் மாநாடு குறித்து பிரச்சாரத்தினை மேற்கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. விழுப்புரம் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன், சின்னசேலம் ஒன்றிய செயலாளர் சக்திவேல் தலைமையில் நாளை திருச்சியில் நடைபெறும் மாநாட்டிற்கான டிஜிட்டல் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. சுமார் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வைக்கப்பட்டுள்ள இந்த பேனர்கள் பார்வையாளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக உள்ளது. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திருச்சியில் நாளை நடைபெறும் தேசம் காப்போம் மாநாட்டிற்கு பொதுமக்களை அழைக்கும் விதமாக திருவாரூர் மாவட்டம் தெற்கு மன்னார்குடி அடுத்துள்ள நீடாமங்கிழத்தில் வாகன பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. ஒன்றிய செயலாளர் புதியவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இளம் சிறுத்தை ஒன்றிய செயலாளர் விஜயகுமார், ஒன்றிய துணைச் செயலாளர் விக்னேஷ் பெருமாள், பாலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆங்காங்கே சென்று மக்களை திரட்டும் பணியில் நீடாமங்கலம் ஒன்றியத்தின் சார்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் நாளை 23/1/2019 நாளை திருச்சியில் நடைபெற இருக்கின்ற சனாதன பயங்கரவாதத்தை எதிர்த்து நடைபெற இருக்கின்ற தேசம் காப்போம் மாநாட்டிற்கு நீடாமங்கலத்தின் ஒன்றியத்தில் இருந்து சுமார் 25 வாகனங்கள் எடுத்து செல்வதாக நாங்கள் முடிவெடுத்துள்ளோம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. திருவாரூர் வடக்கு மாவட்டம் மன்னார்குடி கிழக்கு ஒன்றியம் வடகட்டளை கிராமத்தில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி 300க்கும் மேற்பட்டோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் வடிவழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் நிலவன், ஊடக மையம் மாவட்ட துணை அமைப்பாளர் ரகுவரன், கொரடாச்சேரி ஒன்றிய பொறுப்பாளர் இளங்கோவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.
திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நாளை நடைபெறவுள்ள மாநாட்டு திடலை பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் இன்று பார்வையிட்டார். அப்போது கட்சியின் முதன்மை செயலாளர்கள் ஒன்றியரசன், பாவரசு, அமைப்பு செயலாளர் ஆற்றலரசு, கனியமுதன், மாவட்ட செயலாளர் அருள், நீலவாணன், திருச்சி மாவட்டம் நெறியாளர் வேலு, குணவேந்தன், மாநில பொறுப்பாளர்கள் பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாளை திருச்சி பொன்மலை ஜி கார்னரில் சனாதனத்தை எதிர்த்து ஜனநாயகத்தை காப்பதற்காக எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் தேசம் காப்போம் மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்கான அனைத்து பணிகளும் மேடை அமைப்பதும் மற்ற ஒலி அமைப்பது மாநாட்டு பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு நமது தேசிய தலைவர்கள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் மதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களும் மற்றும் ஏனைய தோழமை கட்சி தலைவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். இந்த மாநாட்டிற்கு நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தமிழ்நாடு முழுக்க எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் ஆணையின்படி குறைந்தது 10 லட்சம் தோழர்கள் ஒன்று திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த மாநாடு என்பது எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒட்டுமொத்த பலத்தை நிரூபிக்கும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக கூறுகிறேன். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அருகே நாளை திருச்சியில் நடைபெறவிருக்கும் தேசம் காப்போம் மாநாட்டிற்கான சுவர் விளம்பரம் செய்யும் பணி வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் குண்டா சார்ல்ஸ் மற்றும் தமிழ் தலைமையில் சுமார் 1 லட்சம் ரூபாயில் நடைபெற்றது. ராணிப்பேட்டையில் சுமார் 15 இடங்களில் எழுதப்பட்டுள்ள இந்த விளம்பர பணியில் தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் நரேஷ், தமிழ், கவாஸ்கர், இளம்பருதி, கவியரசன், அந்தோணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.